ஃப்ரைடே என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. கருப்பு கவுனி அரிசியில் ஒரு ஸ்வீட் பண்ணியிருப்பேங்க. மற்றதெல்லாம் நான் ஆஸ் யூஷுவல் சாம்பார். ஃப்ரைடேனாவே நம்ம சாம்பார் தான், உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதான். பாப்பாவுக்கு 7:30ங்கிறதுனால சாம்பார் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி பொடியில் சாப்பிட்டுக்கோ. ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன், அது கொஞ்சம் சாப்பிட்டுப்பாரு. எப்போயுமே நான் சொல்கிறது தான், அது கொஞ்சம் சாப்பிட்டுப்பாரு கரெக்டாக இருக்கானு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாச்சு. அவளுக்கு பேக்கும் பண்ணியாச்சு. அந்த கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக பண்ணேன். அது எப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து பெரியவங்களும் சாப்பிட்ணும், சின்னவங்களும் சாப்பிட்ணுங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற இதுக்கு நமக்கு பொல்யூஷன் அதிகம், எல்லாமே இப்போ நிறைய டிசீஸ் வருது. அதனால் இது வந்து நம்ம சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதுன்னு எல்லா டாக்டர்ஸும் நம்ம ப்ரெஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாம் தான் சாப்பிட்றதில்ல. ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் இதை செய்யுங்க. இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுங்க. அதுக்கு ஒரு 4-5 முறை, ஒரு குட்டி கிளாஸ் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். 4-5 முறை அலசி குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 3 கிளாஸ் இல்லைனா 4 கிளாஸ், ஒரு கிளாஸுக்கு தண்ணி வைங்க. இதுதான் அதனுடைய அளவுன்னு வச்சுங்களேன். ஒரு குட்டி கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சு 5 விசில் விடுங்க, எல்லாம் 6 விசில் விடுங்க. ஒன்றுமே இல்லை, நல்ல பூ மாதிரி அது மலர்ந்துருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என் ரைஸு அப்படியே வாசனை நல்லாயிருக்கும். குக்கர் திறக்கும்போதே அது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்குன்னு. ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா தண்ணி வடிஞ்சு ஒரு மாதிரி குக்கர் மேலே ஒரு மாதிரி வடிஞ்சு போகும். அந்த மாதிரி இல்லாமல் கீழே அடியும் பிடிக்கக்கூடாது, ட்ரை ஆகி. பாருங்கள், நான் அரிசி கிளறி காமிச்சிருப்பேன். அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது நம்ம கிளற அந்த கெட்டித்தன்மை வந்துடும் அந்த ரைஸு. அப்புறம் அதில் வந்து 2 ஏலக்காய் தட்டி போட்டு 1 கப்பு ஏன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், அப்புறம் 2 கப் வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிளறி அப்படியே கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே குழந்தைங்க சாப்பிட்லாம். இல்லை நம்ம எடுத்துகிட்டு போய் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணும், இல்லை ஈவினிங்கும் அது நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு 3 o'clock பிரேக்கில் சாப்பிட்ணும் அப்படின்னா, அதை ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சிங்கன்னா அது நல்லா தேங்காய் பூ நாட்டு சக்கரைலாம் மெர்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கீழே இறக்கிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சை போட்டு தாளிச்சு விட்டுடுங்க. அது தாளிக்கிற மாதிரி தாளிச்சு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக. அது வந்து கட்டாயம் கிடையாது, அது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் பண்ணி அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கும் நான் பேக் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நாம் அந்த குக்கரில் வந்து அந்த அரிசி வந்து கடைஞ்சி அப்படியே ஒரு கரண்டி எடுத்து அதை நம்ம தனியாக லைட்டாக உப்பு போட்டு நல்லா இன்னும் ஒரு கடைஞ்சி கஞ்சி மாதிரியும் சாப்பிட்லாம். உப்பு எங்களுக்கு ஸ்வீட் வேண்டாங்கிறவங்க அந்த மாதிரி செய்யுங்க. பெரியவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்வீட்டே வேண்டாங்கிறவங்க அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாங்க. இது 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்து பாருங்கள். கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லவே மாட்டாங்க. பொங்கல் நம்ம எப்படின்னு சாப்பிட்றோம்ல அதே மாதிரி தான் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நெய்யே இதனுடைய அளவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடுங்க, அவ்வளோதான். சுகருக்கு நான் நாட்டு சக்கரை போடுறேன், நீங்கள் ஒயிட் சக்கரை போடுறனாலும் போடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். அது வந்து நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் பாப்பாவுக்கு மட்டும் பண்ணதுனால சூப்பராக இருந்ததுங்க. இதை கார்ன் வேக வச்சு ஃப்ரைட் ரைஸ் மசாலா போட்டு செய்கிறது தான். இதுவும் டேஸ்ட் சூப்பராக இருந்தது.